பிறந்திருக்கும் போது எப்படி எல்லாம் வாழப் போகிறோமோ, என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று வருத்தத்தோடு தான் இருந்து பெற்றோர்களுடைய அனைத்தினால் நன்கரை படித்து கல்விச்சாலையிலே இருந்து பருவகாலம் அடைந்து இந்த பூமி ஓரத்தில் வந்திருக்காண்ட போது இப்படிலாம் பெண்கள் வளர்ந்து வருகிறார்கள். ஆண்கள் எப்படி சொல்லுமா, இவன் கல்யாணம் வரைக்கும் நல்லவனாக கட்டிட்டு வந்தானே, சொல்றியே, இதெல்லாம் நியாயமானு கேட்கிறியே? கண்டிப்பா நல்லவனாகத்தான் இருக்கிறான். பெற்றோர்கள்லாம் நல்லா வளர்க்கணும். இந்த பிள்ளை எப்படியாவது நல்லா வளர்த்தி பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க பெற்றோர்கள். ஆனா நல்லா படிச்சிருப்பான், கூட அதோட கூடுவாங்க, வாங்கிக்கோ 2 வாங்கிக்கோ, அவன் கூட்டாளி கொண்டு ஆகணும். சித்தூர் வரலன்னா மோத்தில மிக்காதாமா, சூத்துல மிக்கிறானா அது என்ன மிக்கிறான்? நல்ல சோர்த்திங்களா திங்கிறது பூரா பீதான். அப்படி கொடிதானே வரும்பொழுது வருவோர் போவோர் துன்படுத்துகிறார். அதை பெற்றவர்கள் அறிகிறார். என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருந்துவான், நல்லா இருக்கும் ஆசை. கல்யாணம் வரைக்கும்
கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு என்ன நினைக்கிறாங்க? நாம தான் பெரிய ஆள். என்னடா பின்ன? ஏன் இவங்கெல்லாம் யார் பேச்சு கேட்கணும்? நம்ம பெரிய இல்ல. அப்பா அம்மா பேச்சு கேட்கவில்லை, கட்ட மனைவியை பேச்சு கேட்கவில்லை. ஏன் கட்ட நம்ம தான் பெரிய ஆளு அப்படிங்கிற நினைப்பு. ஆனாலும் கட்டிய மனைவியாகவற்றோல் தானே சாமி சாமி என்ன கட்டிய மனைவி சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்றாள், எதுக்கு சொல்றா தெரியுமா? நாங்க குடும்பம் கெட்டு போயிடுவோங்க, குடிக்காதீங்க. கொஞ்சம் இதான் சொல்லணும் புருஷன்ட்ட சொன்னாதான் ஏறும், சுதி ஏறும். அப்ப இன்னைக்கு 200 கிடைக்கும். இன்னைக்கு மட்டும் குடிக்க மாட்டேன் மாப்பிள்ள, நாளைக்கு மட்டும் குடிக்க மாட்டேன், இன்னைக்கு மட்டும் 200 கொடு. அப்படி கட்டிய அப்படி போனாலும் போகட்டும், நான் போட்டு வந்தேன். போனாலும் போகட்டும், போதும் புருஷன் தான் கூட போதும் அப்படின்னு பொண்ணா பிறந்தவன் நினைக்கிறான். ஆனா இவன் எப்படி தெரியவருன்னா, என்ன படிப்பா நீ கட்டிக்கார இவனும் கட்டிக்கார ஆனா இருந்தாலும் உங்க 2 பேர்த்து மூஞ்சி அப்படியே போட்டாவள பாரு. பொண்ணு தெரியுது, போய் பாருங்க. பொண்ணா தாண்டா தெரியுது, அந்த போய் பாரு. அந்த தான் பாக்குறான். அவன் பல்லு கொக்கரா பல்லு பல்லு உன் பல்லு கொட்டு பல்லு அவனே தெரிஞ்சாம்போ. ஏன்டா அடுத்தவங்க சொல்லி மட்டும் நமக்கு சிரிக்காம போகலாம். நாம தெரிந்தவங்க கூட சிரிக்கதான் வந்துருக்கோம். ஐயா பொண்ணு ஆமா எப்படி தொட்டு பாப்பீங்க நீங்க? சொல்லி விடுவோம், சொல்லி விட்டுருவோம். 3 வயசு கொண்டா நக்கினா இருக்கு கண்ணே இப்படி போனாலும் மகள் பேர் ராமங்கள் குணாச்சாரம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா சாயல்பாடு சொல்ல மாட்டேன்.
எங்க அப்பா பேரை சொன்னேன்னு வச்சுக்க. அங்க போய் திருப்பாரா தட்டி கிஞ்சிட்டு வர ஏந்துடுறா. இந்த வருஷம் முடி எடுத்துக்குள்ள கையா கால ஒடிச்சுக்கோ. அது பாத்து எங்க அப்பா பேர் சொன்ன நீ எங்க படுத்திருப்பேன்னு நான் யோசிச்சுதான் காட்டினேன். அதனை காட்டினா சீரியல் வருது. சீயா கட்சி அங்க படுத்திருப்பான். அங்க படுத்திருப்பான்ல ஜிஹெச்லயா ஜிஹெச்னு படுத்துருக்கா ஜியா கட்சிங்களா சொல்லுவாங்க சீயா கட்சி ஜியா கட்சில சொல்லட்டுமே ஒடியா ஒடியா சொல்லு. நான் சுத்திதான் பத்து போகிறேன். மந்திரியாரே இப்போது சொன்னதை புரிஞ்சுதான் அவனுக்கு. எப்படி எப்படி ஆடு குடி இருக்காருன்னா யாரு எவன் எந்த எவனுக்கு பிறந்தா வந்தா நிறைய பேசுறான். அடுப்புல உனக்கு வர 3 வண்டி வந்துட பரவாயில்ல. அடுப்புல எடுத்துருவாயா பாவம் பிள்ளை அது பால் அந்த பால் ஸ்டோர் நமக்கு டீ தான் வருது. நமக்கு தான் மகராசி கண்ணே என் தந்தையுடைய பெயர் என்ன தெரியுமா? பாக்கல பாட்டுல பாடாடு சுத்தமா தெரியாது. ஒருத்தரோட பாக்கல யாரையுமே தெரியாதுடா கண்ணே. அது அப்படி ஆய்வாங்க. இந்த அருணுமான கனகத்திலே தானே உத்தரகண்ட வனத்திலே தானே என் தந்தையாக விட்டோர் என்ன வளர்த்த தந்தை என்ன வளர்த்த அப்பா உத்தரகண்ட ராஜாதே. சாமி பாட்டுதல தேவடாம ஊன அடிக்கிறான். புடி புடி புடிச்ச வேலை தட்டி கட்டி விட்டான் தேவடாம. என்னை வளர்த்த எடுத்த தந்தையாகப்பட்டோர் தானே. எனக்கு பேர் நாம வைத்தது என்ன தெரியுமா? நீங்க 2 பேரும் கருப்பா இருக்கிறதுனால ஒண்ணு கருவா சொல்றாங்க கருப்பா என்ன சொல்றாங்க. என் தந்தையாக வட்டாச்சால யாதுகாரணமாக பேர்பட்டவை வைத்தார். இவனுடைய பக்தினால் நானே தந்தையாக விட்டானே. எப்போ பார்த்தாலும் சிவனை கோரி அல்லாஹ் தக்கைவார். அப்படிப்பட்ட நேரத்தில் தானே பேசானே தாயும் தந்தையும் தானே ஓடோடு வந்து நேர்த்திக்கடன் செய்வதற்காக வேண்டி என்னை கொண்டு வந்துதானே ஆலயத்திலே கடத்திவிட்டு நேர்த்திக்கடன் செய்து கொண்டிருந்தார்கள். உங்க அப்பா அம்மா சரி அந்த நேரத்திலே என் தந்தையாக விட்டோர் வளர்த்த தந்தையாக விட்டோர் ராட்சசனாக விட்டோர் மலை மீது நின்றுதானே அப்படி என்று கூச்சலிட்ட போது என் தந்தையும் தாயும் தானே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி என் ஆலயத்திலே கடத்தி விட்டு சென்று விட்டார்களா? பயந்து போட்டு விட்டாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா? எப்படி? என் தந்தை தான் தெரிவித்துக் கொண்டிருந்தார் தங்கள் அருகாமல் இருக்கும் மந்திரியிடத்தே. ஒரு ஆளு சொல்லிருக்கும் போது நீ ஒட்டு கொண்டு காய கட்ட. ஆமா ஒட்டி கேட்ட. ஆமா அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு சிவகாமி தந்தையாக பேர் வைத்தாரே. நான் நல்லா இருக்கிறேன், நாசமாக இருக்கிறேன். பெண்ணாக பிறந்தவளுக்கு தந்தை தாய் இல்லை என்றால்
தப்பு தாய் இல்லைன்னா சீரட்டு போச்சு போய் சீரட்டு சீரட்டு போச்சு சொல்லுவாங்களே